என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. Namaste. I am Lakshmi Srivats, Secretary of Classical Arts Society of Houston and an organizer of Sangeeta Mela. I take immense pleasure in extending a very warm welcome to Global Rasikas for today's program Tamil Kadavul on Lord Muruga, presented as Villupattu. Villupattu is an ancient art form from Tamil Nadu. It is a musical way of storytelling where the narration is interspersed with music. Villu means bow in Tamil. In Villupattu, the bow is the main instrument. The villu is beautifully decorated with bronze bells hanging from it. And as the main storyteller narrates his story along with music, he beats on the bow. Thereby, the beautiful music that emanates from the bronze bells adds to the beauty of this art form. Typically, accompanying instruments will include udukku, kudam, kattai, thalam, tabla and harmonium. In Tamil villages, through Villupattu, a variety of stories are narrated, ranging from stories of deities to even social messages. In today's performance, the main artist is Vidwan T. Kalaimagan. He is a very reputed Villupattu Vidwan. He is also an accomplished Carnatic vocal musician and is adorned with academic degrees in music including MPhil and PhD and several awards including Yuva Kala Bharati. For 3 generations, his family has been performing Villupattu all over the world. Starting from his grandfather, the renowned Villupattu Vidwan Padma Shri Sri Subbu Arumugam, his mother Kalaimamani Srimati Bharati Thirumagan, and his father, a music exponent, Dr. Thirumagan. Both parents are co-artists in today's program, along with the senior Tabla Vidwan, Sri Ganesh Rao, who has been accompanying the family for 3 generations. Rasikas, sit back, relax, and immerse yourself in this traditional art form brought to you as part of Sangeeta Mela by Classical Arts Society of Houston. Thank you. எல்லோருக்கும் நமஸ்காரம். வில்லிசை கலைஞர் கலைமாமணி பாரதி திருமகன் உங்களோடு மகிழ்ச்சியோடு பேசுகின்றேன். கிளாசிக்கல் ஆர்ட் சொசைட்டி ஆஃப் ஹியூஸ்டன் சங்கீத மேளா நிர்வாகிகளுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் வில்லிசை குழுவின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உலகமெல்லாம் என் தந்தையாரோடு எங்கள் குடும்பத்தோடு வில்லிசை வேந்தர் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களோடு உலகமெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்திய போதும், முருகப்பெருமானை பற்றி பல பல தலைப்புகளில் நடத்திய போதும், தமிழ்க்கடவுள் முருகன் என்று நீங்கள் தந்த அருமையான தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சி செய்திருப்பது நம் எல்லோருடைய பாக்கியம். அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க போகும் கலைஞர் தமிழ் முறை கலைஞர் மட்டுமல்ல, தலைமுறை கலைஞர், வில்லிசை வேந்தர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் பேரன் எங்கள் மகன் யுவகலா பாரதி இசைமணி தி கலைமகன் அவர்கள். கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர் மட்டுமல்ல, வில்லிசையிலும் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான கலைஞர் தி கலைமகன். சென்னை பல்கலைக்கழகத்தில் MA இசை
தங்கப்பதக்கம் பெற்றவர், எம்ஃபில் முடித்தவர், சென்னை கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனில் இசை ஆசிரியராக பணிபுரிபவர். வெள்ளிசையிலும் சரி, கர்நாடக சங்கீதத்திலும் சரி, இந்த இரண்டு முனைகளை சேர்த்து வளர்க்கக்கூடிய கலைமகன் மீது உங்களுடைய அற்புதமான ரசனை அமைந்திருப்பது எங்களுடைய பாக்கியம். அவரோடு இன்றைக்கு பங்கு பெறுவது அடியேன் கலைமாமணி பாரதி திருமகன், என் கணவர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். அவர் சென்னையில் படூரில் அமைந்திருக்கும் இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் முதல்வராக பணியாற்றுபவர். மற்றும் எங்களோடு வாசிக்க இருப்பவர் பி கணேஷ்ராவ். அவர் எங்களிடம் 40 வருஷமாக 3 தலைமுறைக்கு வாசிக்கக்கூடிய தபேலா இசைக்கலை வல்லுநர். இந்த பேண்டமிக் சமயத்திலும் எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் 4 ஒன்றாக சேர்ந்து உங்களுக்காக, உங்கள் ரசனைக்காக இதோ வழங்குகின்றோம் தமிழ் கடவுள் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமான் அருளினாலே எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. அவ்வைக்கும் மூத்தவளே, ஆனாலும் இளையவளே, அன்பு தமிழ் தாயே, உன் அருளாலே இன்று
தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அற்புதமான ஆன்மீகமான தமிழான ஒரு வில்லுப்பாட்டு பாட போறோம். ஆமாங்க. இந்த வில்லுப்பாட்டு யாருக்கு பாட போறோம் தெரியுமா? யாருக்கு? கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் சொசைட்டி ஆஃப் ஹியூஸ்டன் ரசிக பெருமக்களுக்கு நாங்க இந்த வில்லுப்பாட்டை வழங்க போறோம். ஆமாங்க. நாம இந்த வில்லுப்பாட்டை பண்ண போறோம் சொல்றதை விட முருகப்பெருமானே நம்மளை இயக்கி ஹியூஸ்டன் ரசிக பெருமக்களுக்கு இந்த வில்லுப்பாட்டை பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆமா ஆமா. ரசிக பெருமக்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய பணிவன்பான வணக்கங்க. ஆமாங்க. வில்லு வந்துட்டாலே வெற்றி வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆமா. நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். என்ன? இன்னைக்கு நம்ம ஹியூஸ்டன் தமிழ் ரசிக பெருமக்களுக்கு அன்னைக்கே முருகப்பெருமான் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அது எனக்கு தெரியும். எப்படி? நீங்க உடனே கேப்பீங்க எப்படிங்க? எப்படி? ஆமா, எப்படி அது? ஞான பழத்துக்காக உலகமெல்லாம் சுத்தி வந்தார் இல்லையா? ஆமா. அகிலேறி சுத்தி வந்தார் இல்லையா? ஆமா. உலகமெல்லாம் சுத்தி வந்தவர் ஹியூஸ்டன் மக்கள் வந்திருப்பாரு. அன்னைக்கே அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதாங்க இன்னைக்கு வில்லுப்பாட்டுல முருகன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அதனால ஹியூஸ்டன் ரசிக பெருமக்களுக்கும் அற்புதமான இந்த வில்லுப்பாட்டுக்கும் பொருத்தமான முடிச்சுதான் இந்த அருமையான கலை நிகழ்ச்சிகள். ஆமாங்க. அருட்பா எழுதிய வள்ளல் பெருமான் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை அப்படின்னு தன்னடக்க தமிழ சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிருக்கும் போது நாம தான் எம்மாத்திரம் சொல்ல முடியுமா? நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வார்த்தை. முருகன் என்றாலே எனக்கு ரெண்டு விஷயம் தெரியுதுங்க. என்ன? ஒன்று, முருகன் என்றால் அழகு அழகு. இன்னொன்னு, முருகன் என்றால் இளமை. அதனாலதான் திருவிக்கா முருகன் அல்லது அழகு அப்படின்னு அருமையான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். ஆமா, என்ன அற்புதமான புத்தகங்க அது. முருகன் என்றால் எப்படிப்பட்ட அழகு என்று. கொள்ளுமைக்கு அவனொரு நிலவு, கொள்ளுமைக்கு அவனொரு நிலவு, குமராயன சொல்லி பழகு, கொள்ளுமைக்கு அவனொரு நிலவு, மறுபெயரழகு அந்த முருவனில் மயங்குது உலகு, முருகனின் மறுபெயரழகு, முருகனின் மறுபெயர் அழகு. நான் என்ன சொல்றேன்னா, சரி, முருகன் அழகாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட இந்த உலகத்துல எதெல்லாம் அழகோ அதெல்லாமே முருகன். என்ன பொறுத்த வரைக்கும் வானம், கடல், மலை, வயல், அருவி, ஆறு, அடியார்கள் உள்ளம், அழகான தமிழ், அனைத்துமே முருகன் தான். தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற ஒரு தலைப்புல சரி நாங்க இன்னைக்கு ஒரு வில்லுப்பாட்டு பண்ண போறோம். இந்த கலைக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்புங்க. அது எப்படி பொருத்தம்னு சொல்றீங்க? எப்படி அது? ஆமாங்க, இப்ப வில்லுப்பாட்டுல முத்தமிழ் இருக்கு தெரியுமா? முத்தமிழ்னா என்னென்ன? இயல், இசை, நாடகம். அருமையா சொன்னீங்க. இப்போ இயல் தெரிஞ்சவங்க சரி பேச போயிடுவாங்க. ஓஹோ. இசை தெரிஞ்சவங்க பாட போயிடுவாங்க. நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்க போயிடுவாங்க. இந்த மூணுமே தெரிஞ்சாதான் இந்த அற்புதமான கலையாம் வில்லுப்பாட்டுல உட்கார முடியும். ஆமாங்க, முருகனே தமிழ்னு சொல்லலாம், முத்தமிழே முருகன் சொல்லலாம். கந்த புராணம் தந்த கச்சியப்புறம் என்ன சொல்றாரு? இயல், இசை, நாடகம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இயல் தமிழாக முருகனையும், இசை தமிழாக தேவசேனாவையும், நாடக தமிழாக வள்ளியையும் வணங்குங்கோ கும்பிடுங்கோன்னு சொல்றாரு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி மூணுங்க. அற்புதம் அற்புதம். முருகு அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். முருகுதான் முருகாவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முருகு. ஆமாங்க. இந்த முருகுன்ற வார்த்தையில மூணு விஷயம் இருக்கு. என்ன? ஆங்கிலத்துல 3 in 1 அப்படின்னே சொல்லலாம். மு, ரு, கு. மு என்றால் முகுந்தன். ரு என்றால் ருத்ரன். கா என்றால்
கமலன். கமலன். அதுதாங்க முருகா. ஆஹா. அந்த உகரத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன? முருகப்பெருமான் காக்கும் கடவுள் அர்த்தம். பலே. தமிழ் எப்படி காக்கிறதோ அப்படி முருகனும் நம்மை காக்கிறார். நீங்க மூ ரூ கு அப்படி எழுதி பாருங்களேன். அதுல உகரம் தானே இருக்கு. அந்த உகரம் எதுல இருந்து வருது தெரியுமா? ஓ அப்படின்னு சொல்றோமே, அது அகரம் உகரம் மகரம் தான். அகரம் என்பது படைத்தல் தொழில், உகரம் என்பது காத்தல் தொழில், மகரம் என்பது அழித்தல் தொழில். அந்த உகரத்தை ஒட்டி கூன்னு இருக்கு இல்லீங்களா? மொத்தத்துல முருகன் அன்னில இருந்து இன்னிய வரைக்கும் என்னைக்குமே அவர் தாங்க நம்மளை காப்பாற்ற போறாரு. முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார், முருகா என்று முருகா என்று ஓதுவார், முருகா என்று ஓதுவார். இந்த அற்புதமான பாட்டுல முருகா அப்படின்னு சொன்னா துன்பம் போயிடும் அப்படின்னு இந்த கவிஞர் சொல்றார். பாரதிதாசன் அவருடைய கவிதையில என்ன சொல்றார் தெரியுமா? சொல்றார், அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா கண்ணே, அல்லல் நீக்க மாட்டாயா. இந்த ரெண்டு பாட்டுலயும் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன? அதாவது நமக்கு வர துன்பம் போகணும்னா சரி ரெண்டே வழி. ஒண்ணு முருகான்னு சொல்லு, இன்னொன்னு தமிழ்ல பாடு. ரொம்ப அழகா சொன்னீங்க. துன்பம் வந்தா முருகான்னு சொல்லு, அதுவும் தமிழ்ல சொல்லு சரியா போயிடும்ன்றீங்க. இதை விட தமிழ் கடவுள் முருகன்கிறதுக்கு வேற சாட்சி வேணுமாங்க? இப்படி கூட அழகா சொல்லலாம். தமிழ் மொழி முருகன் விழி துன்பத்தை நீக்கும் வழி. முருகப்பெருமானுக்கு சரி தமிழ்ல பிடிச்ச வார்த்தை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? வள்ளி. அதுவும் சரி. வேற தேவசேனா, அதுவும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. என்னது? நம்ம வில்லிசை கலையோட வெற்றி மந்திரம் என்ன தெரியுமா? என்ன? ஆமா ஆமா ஆமா, அந்த வார்த்தை தாங்க முருகப்பெருமானுக்கு பிடிச்ச வார்த்தை. எப்படி தெரியுமா? எப்படி? ஆமா போடுங்க இது வில்லுப்பாட்டு வெற்றி மந்திரம், வில்லுப்பாட்டு வெற்றி மந்திரம், ஆச்சாரிய ரசித்த மந்திரம். ஆமா போடு, ஆமா ஆமா போடு, அகில உலக மந்திரம், அகில உலக மந்திரம். வில்லுப்பாட்டுல பாத்தீங்கன்னா வில்லுப்பாட்டு பாடுறவங்க என்ன சொன்னாலும் சுத்தி இருக்கிறவங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்ன ஆமா மாதிரி. சரி, பொதுவா நம்ம பொது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அப்ப என்ன மாதிரி பசங்க எல்லாம் அம்மா அப்பா சொல்றதுக்கு ஆமா போடும். ஆமா, ஆனா இங்க வில்லுப்பாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளை நான் சொல்றதுக்கு அம்மாவும் அப்பாவும் ஆமா போடுறாங்க. இதுதாங்க வில்லுப்பாட்டு, இதுதாங்க வில்லுப்பாட்டு. அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு நல்ல வளர்ப்பு, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, நான் என்ன சொன்னாலும் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் ஆமா போடுறாங்க. மேலும் என்னை பொறுத்தவரையில் இது என்னுடைய தாத்தா பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுடைய ஆசி அப்படின்னே சொல்லாங்க. அவங்க போட்ட விதை இன்னைக்கு நாம அதை மரமா வளர்த்துட்டு இருக்கோம். அதுதாங்க பெரிய முருகனுடைய விஸ்வரூபமே அதுதானுங்க. வில்லுப்பாட்டுக்கும் முருகனுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டுன்னு சொன்னேனே, அது விஷயம் என்ன தெரியுங்களா? மாமாக்கும் சம்பந்தம் உண்டு. முருகனுடைய மாமா யாரு? மாமா திருமால் தானே. திருமாலுடைய மகளைத்தானே அமுதவல்லி சுந்தரவல்லியாக கட்டுறாரு. முருகனுடைய வாழ்க்கையில தேவசேனா திருமணத்திலயும் சரி, வள்ளி திருமணத்திலயும் சரி, வள்ளி பின்னால சொல்ல போறா ஏடா மூடா போடா வேடாம்பா. எல்லாத்துக்கும் முருகன் என்ன சொன்னாருமா? என்ன சொன்ன மாதிரியே நான் என்ன
என்ன சொன்னாலும் ஆமா ஆமாங்க இல்லையா, அதே மாதிரி ஆமா ஆமா ஆமாங்கிறாங்க. உலகத்தோட வெற்றி மந்திரத்தை தான் இந்த திருமணத்தின் வழியாக முருகப்பெருமான் சரிதத்தின் வழியாக ஆமா ஆமான்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. காஞ்சி பெரியவா ஒரு அற்புதமான விளக்கம் சொன்னா. ஆமாங்கிறது என்ன தெரியுமா? ஆண்டாள் என்பதனுடைய முதல் எழுத்தும் மாணிக்க வாசகர் என்பதனுடைய முதல் எழுத்தும். அதாவது ஆண்டாள் வைணவத்தின் முதல் எழுத்து, அதே மாதிரி சைவத்தின் முதல் எழுத்து மாணிக்க வாசகர் திருவம்பாவை. அந்த விளக்கம் உங்களுக்கு தெரியும். அது ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போதுதான் வெற்றி மந்திரம் கிடைக்கிறது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் பண்ணும் கூட சொல்லுவார் இல்லையா, திருமால் பெற்ற மக்கள் அமுதவல்லி சுந்தரவல்லி தேவசேனாவாக தோன்ற உன்னை அங்கும் வள்ளியாக தோன்ற இங்கும் திருமணம் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஆக சிவபுரம் வைணவரம் ஒற்றுமைதான் இந்த வில்லுப்பாட்டு. சிவபுரம் வைணவரம் ஒற்றுமைதான் முருகப்பெருமானுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய வெற்றியே. ஆமான்னு சொன்னா சைவமும் வைணவமும் இணையுதுன்றீங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, அற்புதமான கருத்து. ஆமா மட்டும் தான் உங்க அப்பா பல வெற்றிகளை சாதிச்சிருக்காரு. முருகப்பெருமானுக்கு வழக்கமான தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் எல்லாம் பயன்படுத்துற பேர்கள் என்னென்ன? முருகன், குமரன், வேலன், இது போன்ற பெயர்கள் இருக்கு. ஆமா. ஆனா தமிழ் சார்ந்த பெயர்கள் என்னென்ன தெரியுமா? என்ன? தமிழ் கடவுள், குறிஞ்சி கிழவன், மலைக்கிழவோன், அழகு தெய்வம், இளையோன் என்று பல தமிழ் பெயர்கள் உண்டு. இத்தனை தமிழ் பெயர்கள் கொண்டதால் தான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நாம சொல்றோம். ஆமாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இந்த தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்கல்ல, அது எப்படி கடவுளையும் மொழியையும் சேர்க்கறீங்கன்றதுலதான் இந்த சந்தேகம். சரி, உதாரணத்துக்கு சமஸ்கிருத கிருஷ்ணா சொல்றோமா? நம்ம இல்ல தெலுங்கு சீனிவாசன் சொல்றோமா? சொல்றது இல்ல. ஆனா தமிழை வச்சு முருகனை வச்சு முருகனையும் சேர்த்து தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க பாருங்க. அங்கதாங்க என்னுடைய சந்தேகமே. அந்த சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைக்கணும். ஒரு பிரமாதமான கேள்வி கேட்டீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்ல எத்தனை இனம்? 3 இனம். சரி, இப்ப தமிழ்ல 3 எழுத்து இருக்கு. தா, மீ, இழ். அதுல தா என்ன இனம்? வல்லினம். மீ என்ன இனம்? மெல்லினம். இழ் என்ன இனம்? இடையினம். முருகப்பெருமானுடைய மொத்த பெருமையுமே இந்த 3 இனத்துல இருக்குங்க. ஓஹோ, அதுதான் இன்றைய தலைப்பு. அதாவது தா என்பது வல்லினம். நீங்களே சொன்னீங்க. ஆமா, வல்லினத்துக்கு சூரசம்ஹாரம். மீ என்பது மெல்லினம். மெல்லினத்துக்கு வள்ளி கல்யாணம், தேவசேனா கல்யாணம். ஈழ் என்பது இடையினமாக தவறுக்கு தண்டனையும் தமிழுக்கு திருப்புகழும் தந்த அருணகிரிநாதர், ஔவையார் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியோட சாராம்சமே இதுதாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உலகம் எல்லாம் தமிழ் இருக்குன்னு சொல்றேங்க. நீங்க உடனே கேப்பீங்க, தமிழ் தெரியாத நாடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேப்பீங்க. தமிழ் இருக்காங்க. அதுக்கு நாங்க சொல்ற விளக்கங்கள் என்னன்னா, உலகம் எல்லாம் சுத்தி வந்த முருகப்பெருமான் நமக்கு அருளாசி செய்து சொல்லும் கருத்து என்ன தெரியுமா? ஓஹோ உலக மக்களே, உலக குணங்களை, உலக மனங்களை தமிழ் என்ற குணத்துக்குள் இனத்துக்குள் அடைத்து விடலாம்னு சொல்றாரு. தமிழ் மொழியோட 3 இனம் பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அப்படித்தாங்க உலக மக்களுடைய குணமும் அந்த 3 இனத்துக்குள்ள அடங்குது. மொழி தெரியணுங்கிற அவசியம் இல்ல, கவிதை படிக்கணுங்கிற அவசியம் இல்ல, ராகம் போட்டு பாடணுங்கிற அவசியம் இல்ல. உலகத்து மனிதன் ஒவ்வொருவனும் எப்பவாவது வல்லினமா இருந்துருவான், எப்பவாவது மெல்லினமா இருந்துருவான், எப்பவாவது இடையினமா இருந்துருவான். ஒரே மனிதன் 3 விதமாகவும் இருப்பதனால்தான் உலகமெல்லாம் தமிழ் தெரியுதோ இல்லையோ, தமிழ் குணம் இனமாக மனமாக இருக்கிறது என்று அர்த்தம். அதனால்தான் உலகத்தை எல்லாம் சுத்தி வந்த முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் நம்ம சொல்றோங்க. இது மொழி அல்ல, முருகப்பெருமானுடைய தனி வழி. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தமிழே முருகன், முருகனே தமிழ். ஆக நமக்கு தெரிகிற தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகமெல்லாம் தமிழ் இருக்கிறது, தமிழ் கடவுள் முருகனுடைய ஆசி இருக்கிறது, அதனாலதான் உலகமெல்லாம் அவர் சுற்றி வந்தாரு அப்படின்னு ஒரு புராண கதை வந்ததோ என்னவோங்க. அந்த உலகத்துக்குள்ளதான் எல்லா நாடுகளும் இருக்கு, நம்ம இந்தியாவும் அதுக்குள்ளதாங்க இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், நம்ம வில்லுப்பாட்டை கூட நீங்க கரெக்டா உத்து பாத்தீங்கன்னா, வில்லு இருக்குதே ராமனுக்குரிய அற்புதமான விஷயம், உடுக்கை இருக்குதே அது சிவபெருமானுக்குரிய விஷயம். இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா, ராமர்னா
ராமேஸ்வரம் சவுத் ஞாபகம் வருது. சரி. சிவன்னா காசி நார்த் ஞாபகம் வருது. நீங்க வில்லுப்பாட்டை சுருக்கி சொல்லணும்னா இது ஒரு தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த கலை அப்படின்னு உலகத்தவர்கள் பாராட்டுற அளவுக்கு இந்த வில்லுப்பாட்டு இருக்குங்க. ஏற்பட்ட உலகத்துக்குள்ள நம்ம இந்தியா எதில் சிறந்தது தெரியுமா? எதில் சிறந்தது? ஞான பூமி, பக்தியில் சிறந்த பூமி, முன்னோர்களை வணங்கும் பூமி, மொத்தத்தில் தேசியத்தை வணங்கும் பூமி, தேசியத்தின் தெய்வீகத்தையும் கண்ணாக நினைக்கும் பூமி. அதனால இப்ப சமீபத்துல 75 ஆண்டுகள் நம்மளுடைய சுதந்திர நாளுடைய பெருமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதை விட தேசபக்தி நமக்கு என்னங்க வேணும்? தெய்வத்தோடு நினைக்கும் போது தேசியத்தையும் நினைப்பதுதான் தெய்வத்துக்கு பிடிக்கும். தேசத்தை நினைக்கும் போது தெய்வத்தை வணங்குறதுனால முக்கியமான தேச பிரியர்களுக்கு பிடிக்கும். ரெண்டுத்தையும் இப்ப கலைமகன் பாட போறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா பாரதியார் பாட்டு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் நாடே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் நாடே. அவர் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் நாடே. அதன் சிந்தையிலாயிரம் என்ன வளர்ந்து சிறந்ததும் நாடே. இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தியன், வந்தனை கூறி மனதில் நிறுத்தியன் வாயுற வாழ்த்தேன். இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேன். தமிழ்ல எத்தனை உயிரெழுத்துக்கள்? 12 உயிரெழுத்துக்கள். அதனால தான் முருகப்பெருமானுக்கு 12 தோள்கள். சரி, எத்தனை மெய் எழுத்துக்கள்? 18 மெய் எழுத்துக்கள். அதனால தான் முருகருக்கு 18 கண்கள். ஓஹோ, 18 கண்கள். நீங்க இங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமா, எப்படி 18 எப்படி 18 கண்கள்? முருகப்பெருமானுக்கு நெற்றிக்கண் இருப்பதாக ஒரு சாஸ்திரம் உண்டு. 6 முகம் இருக்குது, நெற்றிக்கண்ணும் இருக்கு. ஆமா, சரி, அதனால 18 கண்கள். சரி, இணை எழுத்து எத்தனை எழுத்துக்கள்? 6 இணை எழுத்துக்கள். அதனால் 6 முகம். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு 6 முகம் என்ற ஒரு பெயர் உண்டு. சரி, அப்ப ஆயுத எழுத்து இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி எப்படி சொல்லுவீங்க? ஆயுத எழுத்து தாங்க வேல். முருகப்பெருமானுடைய வேலே ஆயுத எழுத்து தான். சூரசம்ஹாரம் முருகனுடைய வல்லினத்தை காட்டுது. அது எப்படி வல்லினத்தை, சூரசம்ஹாரம் எப்படி வல்லினத்தை காட்டுதுன்னு சொல்றீங்க? அத ஒரு பாட்டாலே பாடலாமா? பாடலாமே. விளையாடல் வேலன் திருவிளையாடல், விளையாடல் வேலன் திருவிளையாடல், 4 வேதங்களும் மனமும் முருகன் விளையாடல், விளையாடல் வேலன் திருவிளையாடல், 4 வேதங்களும் மனமும் முருகன் விளையாடல். பிரணவத்துக்கு பொருள் சொல்லிடு என்று பிள்ளை முருகன் அவன் பிரம்மனை கேட்க, ஆமா, தட்டு தடுமாறி பிரம்மனும் முழிக்க, ஓஹோ, குட்டு குட்டி சிறை இட்டு தண்டிக்க, விளையாடல் வேலன் திருவிளையாடல், 4 வேதமும் வணங்கும் முருகன் விளையாடல். அக்காள் தங்கை அழகு மங்கையர், ஓஹோ, அமுதவல்லியுடன் சுந்தரவல்லி, பலே, கந்தனை மணக்க கடுந்தவம் இருக்க, காலம் கனியும் என வேலனும் உரைக்க, விளையாடல் வேலனி திருவிளையாடல், 4 வேதமும் வணங்கும் முருகன் விளையாடல். இப்படி இருக்கையில் கைலையில் ஒரு நாள் அப்பன் அம்மையிடம் அமர்ந்த முருகவே, ஓஹோ, அன்னையின் ஆணை சூரனை முடித்து, அமரர்க்கு விடுதலை தருக என்ற நுப்பிடும். விளையாடல் வேலனி திருவிளையாடல், 4 வேதங்களும் வணங்கும் முருகன் விளையாடல்.
முருகனுங்க. சரி, அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? முருகப்பெருமானுக்கு அம்பிகை வேல் கொடுத்த தினம் தான் தைப்பூசம். ஓஹோ, அத தைப்பூசம்னு சொல்லலாம், தாய் பாசம்னு சொல்லலாம். பலே பலே பலே. அம்மா பராசக்தி முருகனுக்கு வேலை தந்தாள். ஆமாங்க, அந்த அம்மா முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்தாங்க. சரி, இந்த அம்மா எனக்கு வில்ல கொடுத்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு இளம் தலைமுறையா இருந்துகிட்டு நல்ல விஷயங்களை இந்த வில்லுப்பாட்டு மூலமா சொல்லு அப்படின்னு நம்பி கொடுத்தாங்க. சரிங்க. அதாவது எங்க தாத்தா மேடையில பொதுவா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னுடைய தாத்தா பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம், அவங்க வஞ்சி. ஆமா, ஓ வஞ்சி. வஞ்சி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். சரி. என்னுடைய அம்மா கலைமாமணி பாரதி திருமகன், அப்பா டாக்டர் எஸ் திருமகன், செகண்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜி. சரி. நானு என்னுடைய பேர் கலைமகன் 3G. இதுலயும் பாருங்களேன், முத்தமிழ் மாதிரியே இயல் இசை நாடகம் மாதிரியே 3 தலைமுறையா அந்த வில்லு பாட்டை நாம பண்ணி ஜெனரேஷன் இருக்கு. ஆமாங்க, இதுதான் வில்லும் அழகு, வெல்லும் அழகு. வெல்லும் அழகு. இப்ப நம்ம சூரசம்ஹாரத்துக்கு போவோம். போர்க்களத்துல பயங்கரமான சூழல். லட்சம் வீரர்கள். சூரன் முருகனை பார்த்து சின்ன பையன் தானே அப்படின்னு ஒரு அலட்சியம். ஆனா சூரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? மாயாவரம் பெற்றவன். இந்திரஞால தேர்ல தான் வருவான். சிங்க வாகனத்துல வருவான். சரி. இந்திரஞால தேர்னா இப்ப நம்ம புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஆடி கார்னு வச்சுக்கோங்க. சிங்க வாகனம் மெர்சிடிஸ் பென்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரும் வாகனங்கள்ல தான் வருவான். சூரபத்மன் ஆட்சி செய்த உலகம் எவ்வளவு பெருசு தெரியுமா? எவ்வளவு பெருசுங்க? 1008 அண்டம், 108 யுகம். அவனுடைய படை 4 பிள்ளைகள், 2 தம்பி. சரி. பெரும் படை. வீரபாகு தூது சென்றார். சரி. பெருசா பலன் இல்ல. போர் தொடக்கம், பயங்கரமான சூழல். சரி. 5 நாள் படைகள் மோதின. 6ஆம் நாள் சிங்கமுகனும் வேலனும் மோதுகிறார்கள். அது எப்படி தெரியுமா? எப்படி? தமிழிசையில உயர்ந்த காவடி சிந்திலேயே இந்த காட்சியை வில்லுப்பாட்டு காமிக்கிறீங்க. ஆமா. சுற்றி நில்லாதே போகலே என்று சொல்லி வெற்றி பேர வந்து சொன்னான். ஒரு வீரக்கடை மாறி சொன்னான். அவன் மற்றொன்றனை கொண்டு மாயம் இழந்தான். உடைந்து வெட்டி தள்ளினான். அதை முத்தம் கொண்ட மாறி தள்ளினான். முருகப்பெருமான் ஹீங்காரம் விட சிங்கமுகன் முடிந்தான். சரி. 7, 8, 9, 10 இந்த நாட்கள்ல கடுமையான போர். சூரனும் முருகப்பெருமானும் மோதுகிறார்கள். முருகப்பெருமான் இந்திரஞால தேர்ல வர. சரி. சூரன் சிங்க வாகனத்துல வரான். கடுமையான போர். சூரன் சக்கரவாக பறவையாக வரான். இந்திரன் மயிலாக முருகனை சுமந்தான். பறவை வெட்ட மாயப்போர் நடத்தான் சூரன். இத பார்த்தாரு முருகன். கடைசியில ஞானாஸ்திரம் விட்டாரு. சூரன் அழிந்தான். முருகன் விஸ்வரூபம். கோலமா மங்கை மீது குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அண்ணா பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையும் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ. சூரன் முருகனை கும்பிட்டான். விஸ்வரூபம் கண்டான். உடனே முருகர் பார்த்தார். சரி. சூரன் அறிவை மாத்தினார். பாலகனாய் மாறினார். சூரன் இருள் வடிவம் கொண்டான். தேவர்களை விரட்டினா, எல்லாரையுமே விரட்டினான். மீண்டும் கடுமையான போர் நடக்குது. முருகன் இப்ப பார்த்தார். அம்பாள் கொடுத்த வேலாயுதத்தை ஏவினார். வேலாயுதம் துரத்திக்கிட்டே இருக்கு. சூரன் ஓடிக்கிட்டே இருக்கான். கடல் நடுவுல போயிட்டான். சரி. பெருங்கடல் நடுவுல போயிட்டு ஒரு மாமரமாக மாறிட்டான். அந்த மாமரமா மாறினவுடனே வேலாயுதம் வேல் அந்த மாமரத்தை துளைத்தது. உள்ளே இருந்த சூரனையும் தழைத்தது. இரண்டாக்கப்பட்ட சூரனை பார்த்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான், தமிழ்னாலே ஒரு அன்பு இருக்கும், கருணை இருக்கும். இவனையும் நல்ல விதமா நாம பயன்படுத்தணும் அப்படின்னு இரண்டாக்கப்பட்ட சூரனை ஒரு பாதி மயில் வாகனமாகவும் மறு பாதியை சேவர் கொடியாகவும் சூர சம்ஹாரம் நிகழ்ந்தது.
இதுல ஒரு அற்புதமான கருத்து இருக்குங்க. என்னங்க அது? அதாவது சூரசம்ஹாரம் வல்லின தமிழுக்கு தமிழ் கடவுள் முருகன்ற தலைப்புல அருமையா விளக்குனாரு. ஆமா. இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன? ராவணனை முடிக்க வந்த ராமர் ராவணனை முடிச்சப்போ ராவண வதம் அப்படின்னு சொல்லுவோம். கம்சனை முடிக்க வந்த கிருஷ்ணர் கம்சனை முடிச்சப்போ கம்ச வதம் அப்படின்னு சொல்லுவோம். சூரனை முடிக்க வந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சூரனை முடிச்சப்புறம் சூரவதம்னு சொல்லல சூரசம்ஹாரம்னு சொல்றோம். அது ஏங்க? அதாவது அவனுடைய நல்ல குணங்களை மாலையாக தொகுத்து அவனுக்கு ஒரு நல்லது செய்யறார். அதாவது அவனுடைய தப்ப முடிச்சிட்டாரு, அவனுக்கும் கருணை காமிக்கிறார். அதுதாங்க தமிழ், அதுதாங்க அன்பு, அதுதாங்க முருகு. சூரசம்ஹாரம் என்ற வார்த்தைக்கு என்னன்னா, சூரனுடைய தீமைக்காக அவனை முடித்து அவனை சேவல் கொடியாகவும் ஆக்கி மகிழ்வாகவும் ஆக்கி மக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அப்பா உலக மக்களே, பகைவனுக்கு அருளக்கூடிய அன்புதானப்பா தமிழ். இது தமிழ் மொழி தெரியணுங்கிறது இல்ல, இந்த தமிழ் குணத்தை எல்லாரும் வச்சுக்கலாம். அந்த தமிழ் மனதோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சூரனை முடித்து அவனுக்கு மகிழ்வாகனம் என்ற ஏற்றத்தையும் சேவல் கொடி என்ற ஏற்றத்தையும் கொடுத்து என்ன கும்பிடுறது மட்டுமல்ல, என்னோட சேர்த்து சூரனையும் கும்பிடுங்க அப்படின்னு சொன்ன முருகன் தாங்க தமிழ். அந்த தமிழ் தாங்க அன்பு. வல்லினம் முடிந்தது. இப்ப நாம பார்க்க போறது மெல்லின தமிழ். முருகப்பெருமானுடைய தேவயானை கல்யாணம் மற்றும் வள்ளி கல்யாணம். அருமை அருமை. வெள்ளிடத்துக்கு இந்த ரெண்டு கல்யாணம் பார்க்கும் போதே அழகா இருக்கு. இதுல ஒரு அற்புதமான முற்பிறவி இருக்கு. என்ன? திருநாள் பெற்ற மக்கள் தான் அமுதவல்லி சுந்தரவல்லி. அமுதவல்லி நீ தேவசேனாவாக தோன்ற உன்னை அங்கும், சுந்தரவல்லி நீ வள்ளியாக தோன்ற உன்னை மண்ணிலும் வந்து தான் திருமணம் புரிந்து கொள்வேன் அப்படின்னு தேவசேனாவும் வள்ளியும் பண்ண தவத்துக்கு முருகன் தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. முருக தவம் தான் இந்த மெல்லின பெண்களுக்கு திருமணம் என்பதை நம்ம அழகா சொல்லலாம். இந்த தேவயானை திருமணம் எப்படி நடந்ததுன்னு சுருக்கமா சொல்றோங்க. சூரசம்ஹாரம் நல்லபடியா முடிஞ்சது. தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா சிறையில இருந்து மீட்டாச்சு இல்லையா? தேவர்கள் தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரன் உடனே வேண்டுகோள் வைக்கிற மாதிரி நான்முகன்டையும் விஷ்ணுட்டையும் வந்து சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட சொல்றாரு, பெருமானே, சூரசம்ஹாரத்தை முடித்து எங்களுக்கு நிம்மதியை கொடுத்து விட்டீர்கள், வல்லினமாக அருமையாக போர் செய்து முடித்து விட்டீர்கள். இப்பொழுது மெல்லினமாக உங்களிடம் நாங்கள் ஒன்று கேட்கிறோம். நாங்கள் வளர்த்த மகளை, நானும் இந்திராணி வளர்த்த மகளை தேவயானையை தாங்கள் வந்து திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு கேட்டாரு இந்திரன். அன்னைக்கு இந்திரன் அங்க இருந்தாரு. இன்னைக்கு இந்திரன் மாப்பிள்ள சார் வடிவில தான் இருந்து பாட போறாரு. எப்படி தெரியுமா கேக்குறாரு? இந்திரனுக்கு நல்விருப்பம் தன்மகள் தேவயானை மனக்கோலம். இந்திரனுக்கு நல்விருப்பம் தன்மகள் தேவயானை மனக்கோலம். தேவர்கள் சிறை வீட்ட முருகனுக்கு தேவயானை தர விருப்பம். இந்திரன் சென்றான் பிரம்மனிடம், மாதவனிடம் உள்ளதை சொன்னான். தெய்வயானை செய்த தவம் திருத்தவம் பக்தி முருகத்தவம். திருமுருகன் தன்னை திருமணம் செய்ய தேவயானை தவம் பலித்ததம்மா. தமிழ் கடவுள் முருகனுமே தவமங்கி தேவயானை ஏற்றுக்கொண்டார். கல்யாண மண்டபம் ஏற்பாடு, கலகல விழாவுக்கு சாப்பாடு, மாபெரும் பந்தலும் மங்களமே, மாதவ முனி அருள் மங்களமே. மாபெரும் பந்தலும் மங்களமே, மாதவ முனி அருள் மங்களமே. மணமகன் முருகப்பெருமான், மணமகள் தேவசேனா, இருவரும் மணக்கோலத்துல நிக்கிறாங்க. ஆமாங்க. ஈசனும் தேவியும் வாழ்த்துறாங்க. முருகப்பெருமானுக்கு பாத பூஜை செய்யறாங்க. யார் செய்யறா தெரியும்? இந்திரனும் இந்திராணியும் முருகனுக்கு பாத பூஜை செய்யறாங்க. பெருமானே, அடியன் உங்களுக்கு என்னுடைய மகள் தேவசேனையை திருமணம் செய்து கொடுக்கிறேன், ஏற்றருள்கள். தமிழும் தவமும் இணைந்த மணக்கோலம். தேவசேனா முருகன் கல்யாணம்
தேவசேனா முருகன் கல்யாணம் மங்களம் கோலாகலம் மனத்தால் பிரம்மன் மாங்கல்யம் தரவே மங்கள பெண்ணா தேவயானை மகிழ மால்மருகன் அவள் கழுத்தினில் கூட்ட மால்மருகன் அவள் கழுத்தினில் கூட்ட மணமகள் மணமகன் தம்பதி போட்ட இணைந்த மனக்கோலம் தேவசேனா முருகன் கல்யாணம் மங்கள கோலாகலம் மங்களவாஜம் எங்கும் முழங்க தேவர்கள் மலமாலி பொழிய திருமுகம் செய்வ யானை தரிசனம் திருக்கல்யாணம் தமிழின் சாசனம் தமிழும் தவம் இணைந்த மனக்கோலம் தேவசேன முருகன் கல்யாணம் மங்களம் கோலாகலம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தார் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தார் அன்னை பராசக்தி சிவனாசி புரிந்தார் ஆசீர்வாதம் அமரர்கள் பெற்றனர் ஆசீர்வாதம் அமரர்கள் பெற்றனர் ஆறுமுகன் கல்யாணம் தெய்வயானை தேவசேனா முருகன் கல்யாணம் தமிழும் தவமும் இணைந்த மனக்கோலம் தேவசேனா முருகன் கல்யாணம் மங்களம் கோலாகலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமாங்க, அமுதவல்லியாகிய தேவசேனா திருமணம் இயலும் இசையும் சேர்ந்தது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா. நாடக தமிழ் சுவை முருகனிடம் எப்படி தெரியுதுன்னு எப்படி சொல்வீங்க? கந்த புராணத்துல 6 காண்டம்ங்க. ஆஹா, இறுதி காண்டம் தட்ச காண்டம். தட்சகாண்டம். வள்ளியம்மை திருமண படலத்தை தான் ஆ. இப்ப நம்ம கோலாகலமான கண்கொள்ளாத காட்சியா இப்ப நம்ம பார்க்க போறோம். வரே, வரே. ஆமாங்க, நான் உனக்கே கேட்டா சொல்லுங்க. சேர நாடு எதுக்கு பேர் போனது? வேகம் உடைத்து, சோழ நாடு, சோறு உடைத்து, பாண்டிய நாடு, முத்துடைத்து, வள்ளி கல்யாணம் நடந்த தொண்டை நாடு. நற்சான்றோர் உடைத்து. அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு பார்க்கலாமா? ஆமா. நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நாடே ஆமா, நல்லவர்கள் வாழும் நாடு, வாழும் நாடே ஆமா, ஏடலையும் வென்ற நாடு, வென்ற நாடே ஆமா, ஏழின மக்கள் இனம் சூடும் நாடே ஆமா, நாடு நல்ல நல்ல நாடு, வள்ளி நாயகியும் வந்த நாடு. ஆமா, நாடு நல்ல நல்ல நாடு, வள்ளி நாயகியும் வந்த நாடு. அந்த நாட்டுலங்க வள்ளி மலை, அந்த மலையே ஒரு கலை. அந்த மலையை பார்த்தா மாதிரி இருக்கணும்னா அதுக்கு சரியான விஷயம் எது தெரியுங்களா? நம்ம வில்லுப்பாட்டு தான். அப்படியே மலையை கண் முன்னாடியே நம்ம வில்லுப்பாட்டு கொண்டு வந்துருங்க. எப்படின்னு பாப்போங்களா? தானே தானே தந்தானே தானே ஆமா. தானே ஓஹோ. தானே தானே தந்தானே தானே தானே ஆஹா. ஆமா. ஆமா. ஓஹோ. ஓஹோ. ஆமா.
நம்பிராஜன். நம்பிராஜன். அவர் ஏன் அந்த பேரு? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏன்? எல்லாரையும் நம்பிடுவாரு. ஓஹோ. எல்லாத்தையும் நம்பிடுவாரு. அவருக்கு ஒரு பெருங்கவலைங்க. என்னங்க? என்னன்னா என்ன? பிள்ளை இல்லாத துயரம். ஓஹோ. ஆண்டவன் கிட்ட அத்தனை முறை வேண்டி இருக்க. சரி. நம்பிராஜன் அப்படி ஆண்டவன் கிட்ட தன்னுடைய கவலையை சொன்னது சரிங்க. சரி. இந்த வள்ளி திருமணம் நமக்கு ஆரம்பத்துல இருந்து நிறைய பாடத்தை கொடுக்குது. எப்படி? இது முதல் பாடம் என்ன தெரியுமா? என்ன? தன்னோட கவலையை கொண்டு மருத்துவர்கிட்ட சொல்லல, அங்க இங்க போட்டு வாட்ஸ்அப் பாக்கல. இதெல்லாம் எந்த கவலையும் யார்கிட்டயும் சொல்ல, பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு சொல்லல. ஏன் தெரியுமா? நம்மளோட நேச்சர் என்ன? சின்ன நம்மளுக்கு கவலைனா கூட அடுத்த வீட்டுல போய் கேட்போம். நம்ம வீட்டுல கரண்ட் போயிருக்கோம். ஆண்டி உங்க ஆத்துல கரண்ட் இருக்கா? அவங்க இல்லம்பாங்க. அப்ப சரி அப்படின்னும். அப்ப நம்மளுடைய கவலை அவங்களுக்கு இல்லை என்று தெரிந்தவுடன் எப்படி போகிறது? இந்த குணத்தை மாத்துறதுக்கு தான் நம்பிராஜன் தன்னுடைய கவலை சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் இறைவா முருகா உன்னிடமே தமிழ் கடவுள் உன் பாதத்துக்கே சமர்ப்பணம்னு சொன்னதாலதான் கடவுள் அருள் புரிய போறாரு. எப்படின்னு பாருங்க. எப்படி? நம்பிராஜன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. சரி. சிவமுனி அங்கே தவம் இருக்கிறார். இது முன்கதைங்க. சிவமுனி தவம் இருந்து கொண்டிருக்கும் போது ஓம் நம சிவாய அப்படின்னு தவம் இருக்கிறார். சரி. ஒரு அந்த பக்கத்திலே ஒரு பெண்மான் வருகின்றது. பெண்மான் இவருடைய காட்சி இன்ப தொடர்பினாலே கண் தொடர்பினாலே அந்த பெண்மான் கருவுற்று தன்னுடைய குழந்தையை தள்ளாடி தள்ளாடி ஒரு வள்ளி கிழங்கெடுத்த குழியிலே இட்டு விட்டது. குழந்தையை ஊன்றி பாக்குது. அடடா, இது மானிட கன்று போல் இல்லையே, மானுடத்து கன்று போல் இருக்கிறது என்று தன்னோட குழந்தை மாதிரி இல்ல, அது வேற இனத்து குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்னஞ்சிறு குழியில அற்புதமான வெள்ளிக்கிழங்கு எடுத்த குழியில குழந்தைய போட்டுட்டு அது போயிடுது. இதுதான் வள்ளியாக நமக்கு கிடைக்க போகும் குழந்தை. இது முன்னால நடந்த கதை. இங்க தாங்க நம்பிராஜன் வந்துகிட்டு இருக்காரு. வேட்டை முடிந்தது. காட்டுல தவம் போயிட்டு இருக்கு. தூரத்துல ஒரு குழந்தையோட அழுகுரல் கேக்குது. என்னடான்னு இவர் தேடி போறார். தேடி போகும்போது பார்த்தா வள்ளி கிழங்கு வைத்த ஒரு குழியில மழலை குழந்தை. சின்ன குழி, ஆனா சின்னஞ்சேரு கிளி அந்த குழிக்குள்ள. சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. அந்த சின்னஞ்சிறு கிளிய பார்த்து நம்பிராஜனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட போனார். மனைவிக்கு பேரானந்தம். தான் பெற்ற குழந்தை போல ரொம்ப சிறப்பா வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பருவம் வருது, பேர் சூட்டுற விழா வைக்கிறாங்க. ஒரு மூதாட்டியை கூப்பிடுறாங்க. அந்த மூதாட்டி பார்த்தா அந்த குழந்தைய பார்த்து வள்ளி கிழங்கெடுத்த குழியில் பிறந்ததால் வள்ளின்னு பேர் வச்சா. என்ன அழகான பேர். ஆமாங்க. இந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? நாம தமிழ்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம், தலைவி அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். அது எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்தது? தலைவனுக்கு வாய்த்தவள் தலைவி, தோழனுக்கு வாய்த்தவள் தோழி, பொன்னனுக்கு வாய்த்தவள் பொன்னி. அது போன்று தமிழ் கடவுள், தமிழ் வள்ளல், அன்பு வள்ளல் முருகன், அந்த வள்ளலுக்கு வாய்த்தவள் வள்ளி. இதுதாங்க அந்த பேர் காரணம். பேர் வச்சா இப்படி வைக்கணுங்க. எங்க ஊர்ல ஒரு பெண்ணுக்கு பேர் வச்சாங்க, மண்டோதரின்னு பேர் வச்சாங்க. இப்பெல்லாம் பொதுவா பேர் வச்சா அந்த பேரை சுருக்கி கூப்பிடுறது வழக்கம் இல்லைங்களா? கூப்பிடுவாங்க, நிக் நேம் சுருக்கி கூப்பிடுவாங்க. இந்த மண்டோதரி எப்படி சுருக்கிறது? தரினா நல்லா இருக்காது, டோதரினா நல்லா இருக்காது. வசதியா கூப்பிட்டாங்க. எப்படி தெரியலாம்? மண்டோ எடிய மண்டோ அப்படின்னு கூட ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு வாழ்நாள் முழுக்க மண்டுவா இருக்கோ இல்லையோ பேரளவுல மண்டுவா இருந்தது. வள்ளி திருமண கதையை கேட்கும் பொழுது ஒரு பேர் எப்படி வைக்கணும்ன்ற விஷயம் தெரியுதுங்க. ஆமாங்க. வள்ளிக்கு அழகான தாலாட்டெல்லாம் பாடுறாங்க. சரி, எப்படிப்பட்ட ஒரு தாலாட்டை பாடுறாங்க தெரியுமா? வேலழகு நீ விழியோ ஆரிராரோ, காலழகு தாமரையோ ஆரிராரோ, மால்மருகன் வடிவழகோ ஆரிராரோ, மழலையோ வேதமிதோ ஆரிராரோ. ராக் 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 ரகி ராக் ஹரி கிரி கிரி ஹரி கிரகரி திண்டாதோ தண்டோதம். இது என்ன தெரியுங்களா? இது இந்த காலத்து தாலாட்டு.
இப்படி பாடினா எப்படி தூக்கம் வரும்? வருது வருது. வள்ளிக்கு அருமையா தாலாட்டு பாடுனீங்க. ஆஹா. வள்ளி குழந்தை தவழ்ந்து வர காட்சி எப்படி தெரியுமா இருந்தது? எப்படிங்க? அது எங்க வில்லுப்பாட்டு அதுக்கே உரிய சந்தத்துல சொல்லுது பாருங்க. அப்படியே முருகனுடைய நாமாவளியும் சேர்த்து கண்ணுல பாக்குற மாதிரி இருக்குங்க. ஆஹா. முந்தி விழுந்து தவழ்ந்து விழுந்து வந்திடும் தாயருகே தரை சிந்திய பொருளினை வந்து எடுத்துடன் சேர்த்திடுவாயருகே. நம்பிராஜனுக்கும் நம்பிராஜன் மனைவிக்கும் தமிழ் கடவுள் முருகன் கொடுத்திருக்கிறாருங்க. எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு அற்புதம் தெரிகிறதோ. வேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் வேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல். ஆண்டவன் மடியில் இருந்தவள் வந்தாள் அன்னையின் மடிதனிலே. சில ஆண்டுகள் சென்றன எழுந்து நடந்தாள் பின்னையின் நடைதனிலே. வேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் வேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல். ஜெயமுருகனுக்கு அரோகரா. வள்ளி எப்படி வளர்ந்தாள், வள்ளி எப்படி வளர்த்தாங்க அப்படின்றத நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம கையில எதுக்கு 10 விரல் இருக்கு தெரியுமா? எதுக்கு 10? என்ன கேட்டா கடம் வாசிக்கிறாங்க. கடம் வாசிக்க. நீங்க சொல்லுங்க. தபலா வாசிக்கிறது. தபலா வாசிக்கிறது. நீங்க சொல்லுங்க. ஹார்மோனியம் கம்போஸ் பண்ணி பாட்டு பாடு. எல்லாருக்குமே அவங்களுடைய தொழிலுக்கு தான் அந்த 10 விரலை இப்ப நம்ம பயன்படுத்துறோம். கையில ஏன் 10 விரல் கொடுத்தாரு தெரியுமா? இப்ப நான் சொல்ல போறது என்னுடைய தாத்தா பத்மஸ்ரீ சுப்பு ஆறுமுகம் அவர்களுடைய கருத்து. மனிதன் எதை வேணா மறந்துடலாம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா உல்டாவா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். என்னது? நல்லதை மறந்துடுறோம், கெட்டதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதை பண்ணக்கூடாது. மனிதனுக்கு மறதி இயல்புதான். ஆனா கடவுள் என்ன சொல்ற, நல்லதை ஞாபகம் வச்சுக்கணும், கெட்டதை மறந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குணத்தையே மனிதனுக்கு கொடுத்திருக்காரு. சரி, இப்ப எங்க தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, கையில 10 விரல் எதற்கு கடவுள் கொடுத்திருக்காரு தெரியுமா? எதற்கு? மனிதா, ஒன்றை மட்டும் நாம் மறக்க கூடாது. எது வேணா மறந்துடலாம், ஒன்றை மட்டும் நாம் மறக்கவே கூடாது. என்ன தெரியுமா? அவர்கள் தன்னுடைய தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்தாங்கல்ல, அந்த 10 மாசத்தை மறக்கவே கூடாது என்பதற்காகத்தான் கையில கண்ணு படுற தூரத்துல 10 விரல வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னது என்னுடைய தாத்தா பத்மஸ்ரீ சுப்பு ஆறுமுகம். கையில் உள்ள 10 விரலுக்கு காரணம் அவரவர்கள் தாயின் மடியில் உள்ள 10 மாதத்தை மறக்க கூடாது. ஆமாங்க, அற்புதமான கருத்துங்க. ஆமாங்க, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நல்லதை மறந்துடுவாங்கன்னு. இப்ப நம்ம நாட்டுல உலகத்துல பூரா எல்லாருக்கும் ஒரு நல்லது தேவைப்படுது. என்ன தெரியுங்களா? என்னதுங்க? மாஸ்க் போடு, மாஸ்க் போடு, மாஸ்க் போடு. அதையெல்லாம் மறந்ததுனால தானங்க இவ்வளவு கஷ்டம் நம்ம நாட்டுல வருது. அருமையா சொன்னீங்க. நல்லதை மறக்க கூடாது, மறக்க வேண்டியதை மறந்துடணும். இது வள்ளி திருமணம் அன்னைக்கே சொல்லி கொடுத்துருக்கல. வள்ளி வளர்ந்தால் சரி, இந்த தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது போல சின்ன வயசுல வள்ளிக்கு மஞ்சள் துண்டு கொடுத்தாங்க. மஞ்சள் துண்டு கொடுத்தா அவை என்ன எழுதுறான்னா, முருகா முருகா முருகான் தான் எழுதுறான். எப்பவுமே முருகர் சிந்தனை தான். எனக்கு சிறு வயசுல என் கையிலேயே மஞ்சள் துண்டு கொடுத்தாங்க. அப்படியா? குழந்தை என்ன எழுதுதுன்னு பாக்கலான்னு. சரி, நான் என்ன பண்ண தெரியுங்களா? என்ன பண்ணீங்க? முழுங்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணாங்க? உடனே டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடினாங்க. அவர் என்ன பண்ணாரு? அவர் 3000 ரூபாய் முழுங்கிட்டாருங்க. இப்படி முழுகிற கேஸா இருக்கு.
இப்போதைக்கு மஞ்சள் துண்டு முழுகுனா நல்லதுதாங்க. அது ஒரு கொரோனாக்கு மருந்து இல்ல. அப்படியும் பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி. வள்ளிக்கு எதை பார்த்தாலுமே முருக சிந்தனை தான். கூறிய ஒரு மலையை பார்த்தா அந்த மலையை பார்த்தா அவளுக்கு வேல் தான் தெரியுது. வேல், பச்சை பயிர். இப்போ வயல்ல பச்சை பச்சைன்னு இருக்கு பச்சை பயிர்கள். அதை பார்த்தா பச்சை மயில் ஞாபகம் வருது. எங்கும் முருகன், எதிலும் முருகன். தமிழ் கடவுள் முருகன் மட்டும் தான் வள்ளி கண்ணுல இருக்க. எல்லாமே தாய் வளர்ப்பு தாங்க. நம்ம தேசியமா இப்ப ஒரு சிந்தனை கொடுக்கணும். நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர் சின்ன வயசுல கலைகள் மீது ரொம்ப பாசத்தோட இருப்பாரா. ஒரு நாள் ஹரிச்சந்திரா கூத்து நடக்குது. அந்த ஹரிச்சந்திரா கூத்த போய் பாக்குறாரு. மத்தெல்லா குழந்தைகளும் எங்கேயோ இருக்கு. எங்கேயோ இருந்த குழந்தைங்க பேர் இப்ப பட்டியல வர. நல்ல விஷயத்த பார்த்த குழந்தையோட பேர் பட்டியல வருது. இது நமக்கு ஒரு பாடம். ஹரிச்சந்திரா கூத்த பாக்குறாரு மகாத்மா காந்தி. சரி, கூத்து ரொம்ப நேரம் நடக்குது. நல்லபடியா ரசிச்சு பார்த்துட்டு தன்னுடைய தாயார் கிட்ட கேக்குறாரு, அம்மா இன்றைக்கு நான் ஹரிச்சந்திரன் கூத்து பார்த்தேன். அந்த ஹரிச்சந்திரன் போல் நான் உண்மையை பேசுவேனா அப்படின்னு கேக்குறாரு. நான் ஹரிச்சந்திரன் ஆவேனான்னு கேக்குறாரு. ஹரிச்சந்திரன் ஆவேனான்னு கேக்குறாரு. சரி, உடனே அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? ஒரே ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. என் மகனே மோகன்தாஸ் காந்தி, என்றைக்கு நீ ஹரிச்சந்திரன் ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ அன்றைக்கே ஹரிச்சந்திரன் ஆகிவிட்டாயடா என்று அவள் வாழ்த்திய வாழ்த்துதான் அன்றைக்கும் நம்முடைய வடக்கு மன்றங்கள்ல கோர்ட்ல நீதிபதி ஐயா தலைக்கு மேல மகாத்மா காந்தியினுடைய படம் தான் இன்றைக்கும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதே. அது ஏன் நீதிபதி ஐயா தலைக்கு மேல மகாத்மா காந்தி படம் வச்சாங்க? ஹரிச்சந்திரன் பிரிண்ட் கிடைக்கலங்க. ஹரிச்சந்திரன் வேற மகாத்மா காந்தி வேறையா? உண்மை. இத்தனையும் எதில் கிடைத்தது? தாயினுடைய வளர்ப்பு, தாயினுடைய வாழ்த்து. எந்த கலைகளை குழந்தைகள் பார்க்கிறதோ அந்த கலைகள் அந்த குழந்தைகளை ஆளும். அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய அருமையான ஹியூஸ்டன் அருமையான சங்கம் கூட என்ன பண்ணிருக்காங்க? வில்லுப்பாட்ட பாரு, இளைஞர்கள் சொல்றத கேளு, இளைஞரே சொல்றான அதை ரசி என்று ஒரு பாலனை அமைத்திருக்கிறார்கள். கடலை தாண்டி இந்த கலை பாலம். அற்புதம், அற்புதம், அற்புதம். நம்பிராஜன் வள்ளிய வேலைக்கு அனுப்புனார். ராஜா வீட்டு பொண்ணு இல்லையா? வேலைனா என்னன்னு தெரியணும், உழைப்புனா என்னன்னு தெரியணும், உழைக்கும் வர்க்கம் படுற கஷ்டம் தெரியணும் அப்படின்றதுக்காக 12 வயசுல திணைப்புண காவலுக்கு அனுப்புறார். சரி, கவன்ல கல்ல கட்டி ஆகோலம் பண்ணு, அந்த திணைப்புணத்தை காவல் காத்து அப்படின்னு அனுப்புறார். சரி, நாரதர் திணைப்புணம் வருகிறார். வள்ளிய பாக்குறார். வள்ளிய பார்த்தோடனே மனசுல ஒண்ணு நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? முருகப்பெருமானுக்காகவே பிறந்த வள்ளி திணைப்புண காவல் பண்ணிட்டு இருக்கா. சரி, தமிழ் கடவுள் முருகனிடம் இத போய் சொல்லணும். கண்டிப்பா திருமண ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சரி, நேரா தணிகை மலை வந்தார். முருகா, தமிழ் கடவுளே, உனக்காக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஒரு கனியை கண்டேன், ஒரு கன்னியை கண்டேன், ஒரு மான்மகளை கண்டேன், மான்மகளை கண்டேன். அழகு, பேர்பட்ட அழகு. வேலனுக்கு வெற்றிடமாக இருக்கும் மற்றொரு பக்கத்திற்கு ஏற்ற மாசில்லா மங்கை அப்படின்னு கல்யாண தூது சொன்னார். சரி, அப்ப முருகர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? நாரதரே, இன்று செல்லும் நீர் நேரா திருமணத்திற்கு வரும். கல்யாண ஏற்பாடு செய்த நீர் கல்யாண சாப்பாடு சாப்பிட வரும். டாஸ்கை முடித்தீர்கள், வரும்போது மாஸ்கோடு வாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு நாரதர் என்ன சொன்னார்? நான் சென்று வருகிறேன், நீ வென்று வாருங்கள் அப்படின்னு வாழ்த்திட்டு போனார். சரி, முருகப்பெருமான் ஒரு காம வெகுளி மயக்க முடிய மானிட வடிவம் எடுத்து வேடனாக வரார். வள்ளியை பார்க்க வேடனாக முருகப்பெருமான் வரார். சரி, எப்படி வரார் தெரியுமா? எப்படி? தன்னே தன்னானே தன்னானே கண் இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஐயா கடவுளே, இந்த பொண்ணு பேரு என்னன்னு தெரியல. எனக்கு வீடு இருக்கு, நாடு இருக்கு, வேலை இருக்கு, என்றாலும் விட்டுட்டுதான் போக மனசு வருதில்லை. தொட்டு பார்க்கவும் மனதில் துணிவில்லை. வர வரவே நம்ம ஒன்றும் செய்யல. வேலை இறைவன் ஒரு வழி இருப்பதாக தெரியல. வேடன் கேக்குறாரு, பெண்ணே பேர் என்ன? வள்ளி பதில் சொல்லல. சரி பெண்ணே,
உன் ஊர் என்ன? ஊர் என்ன? வள்ளி பதிலே சொல்லல. ஓ, பேசாம இருந்த வள்ளி பேசுனாங்க. ஓஹோ. ஏடா ஏடா, மூடா மூடா, போடா போடா, வேடா. எத்தனைடா? ஆனா இத்தனடாவும் முருகப்பெருமானுக்கு இனிச்சுது. ஓ, ஏன் தெரியுமா? ஏன்? அவர் திட்டதெல்லாம் தமிழ்ல. தமிழ்ல. அதனால தமிழ் கடவுள் முருகன் நம்ம சொல்றோமே, அவருக்கு ஒரு அருமையான பொன்மொழி உண்டு தெரியுங்களா? என்னதுங்க? தமிழால் மகிதாரையும் வாழ வைப்பவர்னு ஒண்ணு உண்டு. அப்படியா? ஏன் அது? யாராவது ஒரு பக்தர்கள் போய், எப்பா முருகா உனக்கு இத்தனை முகம் இருக்கு, இத்தனை கண்டு இருக்கு, என் கஷ்டம் தெரியலையா நம்ம கேட்டோம்னா கூட அவருக்கு கவலையே வராதாம். ஏன் தெரியுமா? உலகத்துல அவரை தமிழால ரொம்ப வைத்தது யாருன்னா வள்ளிதான். நம்ம எல்லாம் வைத்த உடனே வள்ளி ஞாபகம் வந்த உடனே சில்லுன்னு ஆயிடுது மனசு. உடனே நம்ம கேட்டதையும் கொடுத்துறாரு, வள்ளியையும் நினைச்சுக்கிறாரு. அதனாலதான் ஏடா மூடா போடா வேடா. வேடா உனக்கு மீச வேற, மனசுல ஆசை வேற. எந்த வழியில போகணும் தானே கேட்ட, அந்த வழி தெரியும் இல்லையா? உன் சொந்த வழி. போன்னு சொன்ன உடனே போன்னு சொல்லும் பொழுது அவருடைய தந்தையார் நம்பிராஜன் இருக்கார் இல்லையா, அவர் மகளுக்கு தேனு திணைமாவெல்லாம் கொண்டு வருகிறார். நம்பிராஜன் மகளுக்கு தேனு திணைமாவு இதெல்லாம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த உடனே பார்த்தா திடீர்னு வேடெல்லாம் காணும். எப்போ? வேங்கை மரமா நிக்கிறாரு. ஓ, அந்த வேங்கை மரத்துல சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? வேர் என்பது வேதங்கள். ஓஹோ. நடுப்பகுதி சிவ ஆகமங்கள். அந்த கிளைகள் தான் கிளை சாஸ்திரங்கள். இந்த மரத்தை பார்த்துட்டு நம்பி கேட்டார். நம்பிராஜன் கேட்கிறார், மகளே மகளே மரம் எப்போ வந்தது, எப்படி வந்தது? நேத்து இல்லையே. அதான் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாரு. தெரியலையப்பா அப்படின்னா. அதுக்கு நம்பிராஜன் சொன்னார். என்ன சொன்னார்? மகளே இந்த மரம் இங்க இருக்கட்டும். ஏன்னா மரம் இருக்கிறது நல்லது, செல்வம். மரம் இருந்தா தான் நல்ல காற்று இருக்கும், மரம் இருந்தாதான் மழை வரும். சரி, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல சுத்தமான மாசில்லாத காற்று வேணும். காற்று வேணும், ஆக்சிஜன் கண்டிப்பா வேணும், இன்னைக்கு ரொம்ப வேணும். ஆமாங்க. அதனால மரம் கண்டிப்பா இருக்கட்டும், வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போன உடனே பார்த்தா திருப்பி அந்த பழைய வேடரோட சத்தம். மரம் வேடன் ஆயிட்டார். மரம் அப்படியே வேடனா மாறிட்டார். மாறினோட என்ன தெரியுமா கேட்டாரு? என்ன கேட்டார்? கலகலன்னு சிரிச்சாருங்க. அப்படியே அதே மாதிரி சிரிச்சீங்களே. வேடர் சிரிச்ச உடனே வள்ளி கேட்டாளா, போய் வேடரே எங்க அப்பா வந்த உடனே அப்படியே மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்போ பயத்தோட இருந்துட்டு எங்க அப்பா போன உடனே நீ வெளியில வந்து துள்ளி குதிச்சு என்ன சிரிப்பு சிரிக்கிறீங்க, இந்த வீரப்பா சிரிப்புலாம் நமக்கு தேவையில்லையே, ஏன் பயந்து போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது வேடர் சொன்னாரா, அந்த நம்பிராஜனோட சுத்தி வந்தவங்க என்ன பேசினாங்க, வள்ளி என்ன மரம் வந்திருக்குது, உங்க அப்பா வச்சுக்கலாம் அந்த மரத்தான்னு சொன்னாரு, சுத்தி வந்தவன் வேற தோண்டி வெளியில ஒத்துங்கிறான், செய்யலாமா? நன்றி இல்லையே மக்களுக்கு, அந்த கோடரியில இருப்பது மரமாகிய நாங்கள் எங்களை வைத்து எங்களையே வெட்டுவதா அப்படின்னு தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சாருங்க. திரும்ப நம்பிராஜன் வந்து விட்டார். இப்ப வேடரை காணும் கோலேந்தும் கிழவனாக, சைவ பழமாக முருகப்பெருமான் ஓம் நமச்சிவாய என்னும் சிவனடியாராக காட்சி தருகிறார். வெகு நாளாக்கி நம் வாழாளி வெகு நாளாக்கி ஜனநாதி துயர் வேளைக்குள் மூழ்கி வீண் காலம் கழிக்காமல் ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டும். ஜென்மம் கடிதேற ஒரு நாள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நம்பிராஜா நீர் வாழ்க, நின் குலம் வாழ்க, உன் மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமையும் அப்படின்னு தாத்தா சொன்னார். சரி, வேதம் 4, இந்த 4ல் சிறந்தது யஜூரில் சிறந்தது மத்திய காண்டம், மத்திய காண்டத்தில் சிறந்தது ருத்ரத்தில் சிறந்தது பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சரத்தில் சிறந்தது சிவா. ஓம் நமச்சிவாய என்னும் சிவா, அந்த சிவனடியார் நான்.
ஓம் நமச்சிவாய அப்படின்னு தாத்தா சொன்னார். சரி. நம்பிராஜன் என்ன சொன்னார்னா, சுவாமி நீங்க எங்க வீட்டிலேயே தங்கிட்டு போங்க, நீங்க தங்கறது எங்க வீட்டுக்கு பெரும் பாக்கியம், உங்களுக்கு துணையா வள்ளி இருப்பா, என்னுடைய மகள் வள்ளி இருப்பா அப்படின்னு சொன்னார். ஐயோ, நானே காவி கொண்ட சன்னியாசி, எனக்கு பெண் துணையா? சரி நீ சொல்ற, இருக்கட்டும், வள்ளி எங்க அப்படின்னா வள்ளி ஓடி வந்தா. மகளே, இவர் நம் விருந்தாளி, நீதான் இவரை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு நம்பிராஜன் சொல்லிட்டு போயிட்டார். தாத்தாவும் வள்ளியும் தனிமையில இருக்காங்க. சரி. தனிமையில இருக்கும்போது தாத்தாவும் பேத்தியும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. எப்படி தெரியுங்களா? எப்படி? அன்பு கொண்ட எந்த தாத்தா ரொம்ப அச்சமா இருக்கு உம்மை பார்த்தா, எங்க அப்பா கிட்ட சொல்லி போட்டா அப்புறம் நீ பாட்டி கூவி பாவம் ரொம்ப கோபம், தாத்தா பாவம் ரொம்ப கோபம். வள்ளி எனக்கு பிடிச்ச சிண்டை நீ என்கிட்டயே பாடுறியா? அதானே நான் உனக்காக பாடுறேன் பாரு. எப்படி? அன்பு கொண்ட எந்த மேகி கொஞ்சம் ஆசைப்பட்டு மனச மாத்தி, ஆமா ஆள வயசு பருவம் ஆய போலவே கசக்கும் பழமே இந்த கிழமை, தாத்தா பழமே இந்த கிழமை. அது என்னங்க காவடி சிந்து? அதுல என்ன அப்படி ஒரு சிறப்பு இருக்கு சொல்லுங்களேன். சரியான கேள்விங்க. நம்முடைய தலைப்பு தமிழ் கடவுள் முருகன். அந்த முருகப் பெருமானுக்கு பிடிச்ச தமிழ் இசை சந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காவடி சிந்து தான். பழனி இடும்பரோட ரொம்ப தொடர்புடைய ஒரு அற்புதமான முருகனுக்கு பிடிச்ச சிந்துங்க. இதோட பெருமையை சொல்லட்டுங்களா? தமிழ் என்றாலே உயிரை காப்பாற்றுவது, முருகு என்றாலே உயிரை காப்பாற்றுவது, காவடி சிந்து என்றாலும் உயிரை காப்பாற்றுவது. எப்படி? இது ஒரு அருமையான நடந்த சம்பவங்க. எங்க ஊர்ல காதர் பாக்ஷான்னு ஒருத்தர் இருந்தார். இதுக்கு அருமையான ஒரு நடந்த சம்பவங்க. காவடி சிந்து என்ற தமிழ் இசை பண்ணானது உயிரை காப்பாற்றும். இந்த தலைப்பு செய்திகளை இப்ப நாங்க பேசுறோம். சரி. அதை பாடக்கூடியவர் அருமையான ஒருத்தர், ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டே பாடுவார், சிறந்த நாடக கலைஞர். அவர் பேர் காதர் பாக்ஷா. அதுல பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஆச்சரியப்பட தகுந்த விஷயம் முருக பக்தர். ஆமா, இவர் நமக்கு விடுதலை கிடைப்பதற்கு முன்னாடியே இருந்து இந்த மாதிரி பக்தியோட பாடிட்டு இருந்தார். சரி. அந்த நாள்ல நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல இவர் மேல பொல்லாத இல்லாத வழக்கு கொண்டு வந்து அவரை ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அங்கேயும் ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு முருகான் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த முருகனை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு ஆசைங்க. அவருக்கு தூக்கு தண்டனை என்று நிர்ணயிக்கப்பட்டது. இல்லாத பொல்லாத வழக்கு தான் ஏதோ நிறுவனம் காட்டி தூக்கு தண்டனை நிரூபிக்கப்பட்டது. அன்றைக்கு 6 மணிக்கு தூக்கு. ஆனா அந்த அவருடைய சிந்தனை எல்லாம் முருகா தான். அப்போது இருந்து அதிகாரி என்ன கேட்டாரு, போய் காதர் பாக்ஷா கடைசி ஆசை உனக்கு என்னன்னு கேட்டார். லாஸ்ட் விஷ் என்னன்னு கேட்டார். உடனே ஒரு நேரமா சொன்னாரு, என்னுடைய கடைசி ஆசை என்னுடைய முருகனை பாட வேண்டும், என்னுடைய காவடி சிந்தை பாட வேண்டும், அருமையான எனக்கு ஒரு ஹார்மோனியம் வேண்டும். ஏனென்றால் ஹார்மோனியம் வாசித்து காதர் பாக்ஷா காவடி சிந்து பாடுவதில் வல்லவராகிற்றே, அந்த ஆசையோடு முருகனை பாடிய மூச்சோடு என் மூச்சு நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. உடனே கரெக்டா வந்துருச்சுங்க. ஜெயில கரெக்டா ஹார்மோனியம் சீக்கிரமா கிடைச்சது. உடனே அதை வச்சுக்கிட்டு என்ன நிர்ணயம் பண்ணாங்கன்னா 5 மணிக்கு பாட ஆரம்பிக்கிறாரு. சரியா அந்த கடைசி ஆசையை முடிச்ச உடனே 6 மணிக்கு தூக்கு ஆரம்பிக்கின்றார். சுருளிமலை நீதில் மேவோம் சீலா உன்னை தோதரிப்பேன் சுப்பிரமணியம் வேலா அப்படின்னு காவடி சிந்து பாடினாருங்க. சரி, நல்லா கேளுங்க. 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு 28-30 சரணம் இருக்கும். பாடுகிறார் பாடிக்கொண்டே இருக்கிறார். 6 மணிக்கு தூக்கு போட வேண்டும் என்பதை அந்த அதிகாரியை மறக்கும் அளவுக்கு அந்த காவடி சிந்து இவருடைய உயிரை காத்து 6:15 வரைக்கும் பாடினப்புறம் தான் எல்லாரும் உணர்றாங்களாம், போட வேண்டிய நேரம் தவறி போச்சு, நேரம் தள்ளிவிட்டது என்று. காதர் பாக்ஷா, உன்னுடைய இசை இந்த சந்தம் எங்கள் மனசை கவர்ந்ததனால் நாங்களும் அந்த மயங்கி இந்த நேரத்தை தவற விட்டுவதனால் உனக்கு தூக்கு கிடையாது, விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே காதர் பாக்ஷா உணர்ந்தது என்ன தெரியுமா? இந்த காவடி சிந்து முருகனுடைய ராகம் தமிழ் கடவுள் முருகனை போலவே தமிழிசை சந்தமும் என் உயிரை காப்பாற்றி விட்டதே அப்படின்னு சந்தோஷப்பட்டாருங்க. படிக்கும் போது நான் என்ன நினைச்சேன், இப்ப உள்ள பாட்ட இப்ப ஒரு நிலைமையில இப்படி யாராவது பாட வேண்டி வந்தா அந்த அதிகாரி 5:45 தூக்கு போட்டு
போட்டுருவாரோ அப்படின்னு நினைக்கிறவங்கதான் இப்போதைக்கு சில சந்தங்கள் இருக்கு. நான் சொல்லியிருக்கிறது சில சந்தங்கள் தான், பல சந்தங்கள் நல்லா தானே இருக்கு. சொந்தத்திலும் சொந்தம் இருக்கிறது, அந்த சொந்தத்திலும் முருகன் இருக்கிறார், முருகனுக்குள்ளும் தமிழ் இருக்கிறது, இந்த தமிழுக்குள்ளும் தாத்தா இருக்கிறார். எப்படி காதல் லீலை பண்றார் பாருங்களேன். காலக்கரும்புயிலே களையெடுக்கும் பெண்மையிலே, களையெடுக்கும் பெண்மையிலே, களையெடுக்கும் பெண்மையிலே, நீலகரும்புயிலே சாமி பிள்ளாலே, நான் நிகட்டுமா போகட்டுமா போட்டு சவாலே, நீலகரும்புயிலே சாமி பிள்ளாலே, நான் நிகட்டுமா போகட்டுமா போட்டு சவாலே. வள்ளி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நிக்க சொன்ன தப்பாவும், போக சொன்னா பொல்லாப்பு, போக சொன்னா பொல்லாப்பு, போக சொன்னா பொல்லாப்பு, பக்கத்துல வந்துடுங்க சாமி பிள்ளாலே, யாரும் பாத்துட போகிறாங்க அப்புறம் நல்லாலே, பக்கத்துல வந்துடுங்க சாமி பிள்ளாலே, யாரும் பாத்துட போகிறாங்க அப்புறம் நல்லாலே. தாத்தாவுடைய பார்வை ஒரு கள்ள விழி பார்வையாவே இருக்கு. வள்ளி பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு கேக்குறார். வள்ளி என்ன பண்ணா, தினை மாவெல்லாம் வச்சிருக்கா. சரி இருங்க உங்களுக்கு தினை மாவை தரேன் அப்படின்னு கொடுத்தா. பசியே இல்ல, ஆனா ஏதோ பெரும் பசியில் இருக்கிற மாதிரி முழுசா சாப்பிட்டார். ஆமா, பக்கத்துல வள்ளி தண்ணி வச்சிருந்தான், முன்னாடியே தண்ணி வச்சுட்டா. அத நைஸா தண்ணி விட்டு கொட்டிட்டு ஒரே விக்கல். தினமாவை வெறுமனே சாப்பிட்டா கண்டிப்பா விக்கல் வரும். விக்கல் வந்துருச்சு. வள்ளி தண்ணி தண்ணி அப்படின்னு வள்ளி சொன்னான், ஏன் தாத்தா தண்ணியும் கொட்டிட்டீங்க, நான் கொடுத்த தண்ணி அதையும் கொட்டிட்டீங்க, இப்ப என்கிட்ட தண்ணி இல்லையே, என்ன பண்ணணும் தெரியுமா? 7 மலை தாண்டி போனீங்கன்னா ஒரு சுனை வரும், அந்த சுனையில போய் தண்ணி குடிங்க, வேண்டிய அளவு குடிங்க அப்படின்னு வள்ளி சொல்லிட்டா. சரி, தாத்தா சொன்னாரு, வள்ளி நானும் வயதான கிழவன், தாடி கொண்ட கிழவன், என்னால அவ்வளவு தூரம் தனியா போக முடியுமா? நீ என் கூட வா. முதல்ல வள்ளி மறுத்தா, ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. தாத்தா வச்சு அப்படியே தனியா விட்டு போயிட முடியுமா? வள்ளி ஒரு பண்பு இல்லையா, அது ஒரு பண்பு. அதனால வள்ளி சரி தாத்தா கேக்குறாருன்னு தாத்தாவோட அந்த சுனையை நோக்கி போறான். தாத்தா வள்ளி கையை புடிச்சு கூட்டிட்டு போனார். இந்த இடத்துல முருகப்பெருமானாகிய தாத்தா வள்ளி கையை பிடித்த நேரம் ஒரு நல்ல நேரம். சுனை வந்துருச்சு. சரி, தாத்தா பார்த்தாரு, நல்ல காகம், தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேணுட்டே உள்ள விழுந்துட்டு வள்ளி என்ன காப்பாத்து, எனக்கு நீச்சல் தெரியாது, வள்ளி என்ன காப்பாத்து வள்ளி அப்படின்னு கத்துறாரு. சரி, வள்ளி பார்த்தா, தாத்தா தண்ணி குடிக்கதான சொன்னேன், உள்ள குதிக்கவா சொன்னேன் அப்படின்னா வள்ளி பார்த்தா, சரி தாத்தாக்கு உதவி ஆகணும்னு சொல்லிட்டு கைய நீட்டணும். குடும்பக்கார தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? வள்ளியும் சேர்த்து சுனைக்குள்ள இழுத்துட்டாரு. 2 பேரும் இப்ப தண்ணிக்குள்ள இருக்காங்க. வள்ளிக்கு உண்மையாவே கோபம் வந்துருச்சு. கோபம் தாங்க முடியாமல் முதல்ல என்ன பண்ணா, இருவரும் கரைக்கு வந்தார்கள். கரைக்கு வந்துட்டு பயங்கர கோபமா வள்ளி நடக்க ஆரம்பிச்சுட்டா. வள்ளி பாட்டுக்கு செல்ல ஆரம்பிச்சுட்டா. சரி, இப்போ தாத்தா பார்த்தாரு, போயிட்டே இருக்கா வள்ளி, திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கா. அப்ப தாத்தா நினைச்சார், வள்ளி தாத்தா ஆகிய முருகப்பெருமான் நினைச்சார், வள்ளி சிறு வயதுல இருந்து என்னை நோக்கி தவம் புரிந்து முருகா 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 உன்னை பார்க்க மாட்டேனான்னு கேட்ட வள்ளி, இன்னைக்கு நானே முன்னாடி வந்திருக்கேன், இன்னைக்கு என்ன பார்க்காம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிய வள்ளி அப்படின்னு முருகப்பெருமான் நினைச்சார். இப்பதான் வள்ளி திருமணத்துடைய உச்சகட்டமே. வந்திருப்பது முருகன் என்று வள்ளிக்கு தெரியவில்லை. முருகன் என்று அவரால் உணர்த்த முடியவும் இல்லை. அவள் வாடு போய்கிட்டே இருக்கிறார், இவர் வாடு பின்னாடி வந்திருக்கிறார். தாகம் தீர்ந்ததம்மா மோகம் பிறந்ததுன்னு சொல்லி பாக்குறார். எதுவுமே வள்ளிக்கு புரியல. எங்க அப்பா சொல்ல மீறி சுனைக்கு வந்தது தப்பு, இந்த தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேனே அப்படின்னு தமிழ் பண்பாடோடு தமிழ் கடவுள் முருகனின் மனைவியாக போறவள் நினைச்சாலே அது நமக்கு ஒரு பாடங்க. இப்பதான் முருகப்பெருமான் என்ன நினைக்கிறார், தாத்தாவா இருக்கிறவரு, நாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஆனைமுகனை கும்பிடாம வர முடியாதே, எங்க அண்ணனை கூப்பிடாம வந்துட்டனே, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஆனைமுகனை கூப்பிட்டாதான் அப்படின்னு சொல்லி வள்ளிய பயப்பட வைக்கிறதுக்காக லேசா ஆனைமுக
முகான்னு கூப்பிடும் போது யானை பிளீரிட்டு வந்தது. உடனே பார்த்த உடனே குழந்தை பயந்துட்டான். அவள் அவ்வளவு வீரமுடையவள் தான், நாட்டிலே இருப்பவள் தான், வீரனுடைய மகள் தான். இருந்தாலும் யானையை பார்த்த உடனே குழந்தைக்கு பயம் வந்துருச்சு. இந்த தாத்தா என்ன தெரியுமா சொன்னாரு? அள்ளி, இந்த யானை ஒண்ணும் பண்ணாது, என்ன வந்து கட்டி பிடிச்சுக்கோ, நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முருகா 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 என்று எல்லா துன்பத்திலும் முருகனையை கும்பிட்டு வந்த வள்ளி பயந்து கொண்டிருக்கிறாள். தாத்தாவை கட்டி பிடிப்பதற்கு அவளுக்கு மனம் இல்லை. ஆனால் தாத்தாவாகி முருகன் என்ன வந்து கட்டி பிடிச்சுக்கோ, என்ன வந்து கட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்ற. யானை வேற நல்ல 7 கட்ட சுந்தியில கத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில வள்ளிக்கு முருகன் துணை செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு அவள் ஓடி வந்து தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு தான் கட்டி பிடிக்கிறாள். கட்டி பிடிக்கும் போது பார்த்தால் தாத்தா, கண்ணை திறந்து பார்த்தால் ஆறுமுக பெருமான் காட்சி அளிக்கிறார். ஒரு முகம் ஞானம், வைராகியம், கீர்த்தி, ஸ்ரீ, வீரியம், ஐஸ்வர்யம், 6 முக காட்சி அப்படியே அற்புதமாக வள்ளிக்கு கிடைக்கிறது. இந்த இடத்துல நம்ம வள்ளி திருமணம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான 3 விஷயங்கள் என்ன தெரியுங்களா? ஜீவாத்மா ஒழுங்காக வாழ்ந்தார். வள்ளி வேடர் குலத்திலே ஒரு மகனாக பிறந்தாள் அல்லவா? ஜீவாத்மா ஒழுங்காக வாழ்ந்தார். பரமாத்மா நம்மை தேடி வரும். எல்லாருக்கும் வருமானம் ஒரு கேள்வி கேட்க கூடாது. பரமாத்மா வாழும்படி வாழ்ந்தால் தேடி வரும். சிவபரம், வைணவபரம். திருமாலுடைய மகளாக இருந்த சுந்தரவல்லி தான் வள்ளி. சிவபெருமானுடைய மகனாக இருப்பவர் தான் முருகப்பெருமான். ஆக சிவபரம், வைணவபரம் நம்ம வில்லுப்பாட்டு மாதிரியே ஒற்றுமை. இன்னொன்று, உயர்ந்தவர் என்று கருதப்பட்ட முருகப்பெருமான் சார்ந்தவள் என்று கருதப்பட்ட வள்ளி நாச்சியாரை வேடர் குலத்து மகளை திருமணம் செய்து கொண்டார் அல்லவா? உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நடக்கும் திருமணம் என்பதனால் இது ஒரு சமுதாய சீர்திருத்த திருமணம் என்று கூட நாம் சொல்லலாம். ஏற்பட்ட வள்ளி திருமணத்துல இந்த 3 சிந்தனைகளை ஆறுமுக பெருமான் நமக்கு திருப்புகழ கொடுத்த மாதிரி அருமையா கொடுக்கிறாங்க. உடனே வள்ளி கேட்டா, பெருமானே மாலையே வானா வராதா? வள்ளியே ஓடிவானா வரமாட்டான். கல்யாணமே நடக்கட்டும்னா நடக்காதா? அப்பா எனக்கு இந்த சோதனை, இவ்வளவு நாடகம் தேவையா? இத்தனை நாடகம் தேவையா? அப்பதான் முருகன் சொன்னார், சோதனை கொடுத்தாலே அவங்க பக்தர்கள் அர்த்தம். நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? சோதனைன்னு எழுதி பாருங்க, கொம்ப உடைங்க சாதனை என்று வரும். கவலைகளை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். கடவுளின் ஒரே வேலை கவலை கொடுப்பதுதான். மனிதர்களின் ஒரே வேலை அந்த வானாவை அழித்து கலையை வளர்ப்பதுதான். தமிழிசையை வளருங்கள் என்று சொன்னார். தமிழை வளருங்கள், தமிழ் கடவுள் முருகனை வணங்குங்கள், தமிழிசையை வளருங்கள். அப்போ ஓடி வரார் நம்பிராஜன். என்ன தெரியுமா கேட்டார்? என்ன கேட்டார்? நம்பிராஜன் ஓடி வந்து, முருகப்பெருமானே, எங்கள் வள்ளிமலையில தான் இந்த திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். கேட்டி மேடம், கேட்டி மேடம், கேட்டி மேடம். எல்லாரும் வந்தாங்க, நல்லா எல்லாரும் வந்தாங்க, நல்லா பெற்றாங்க, வள்ளியம்மை கல்யாணம் எல்லாரும் வந்தாங்க, நல்லா பெற்றாங்க. வல்லினத்தை சொன்னீங்க, மெல்லினத்தை அழகா சொன்னீங்க. இப்ப தமிழ் கடவுள் முருகன் இடையின பெருமையை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க, இடையின பெருமைய வள்ளலார் அவருடைய பாடல்ல ரொம்ப அற்புதமா விளக்குறார். என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றார்? நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவே அப்படின்னு சொல்றார். ஆமா, வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரியே கவியரசர் பாரதியும் சொல்லுகிறார். எப்படி? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் எழுதினார். உடனே நம்ம திருநெல்வேலி ஒரு அருமையான வித்வான் ஒருத்தர் என்ன தெரியுமா கேட்டார்? என்ன கேட்டார்? பாரதி, இடைச்சாதி என்று சொல்லலாமா? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன நீ இடைச்சாதி என்று எப்படி சொன்னாய்? எப்படி? உடனே அவர் சொன்னாரு, ஐயா நான் அப்படி சொல்லவில்லை. இடைச்சாதி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்னவென்றால், கடவுள் இங்கும் இல்லை அங்கும் இல்லை, நடுவிலே இடையிலே நிற்பவன், நல்லாருக்கும் பொல்லாருக்கும் இடையில் நிற்பவன், அமரருக்கும் அசுரருக்கும் இடையில் நிற்பவன். ராசம் உள்ளிலே இப்படி பாத்திருக்கீங்க இல்லையா? 2 தட்டு இப்படி இருக்கும், ஆனா நடுவிலே முள் என்று சொல்லும். இடையிலே நிற்பவன் இறைவன் என்று இடைச்சாரி இறைவன் என்று நான் ஜாதியை சொல்லவில்லை, இடையில் நிற்பதுதான் அவருடைய நீதி. அழகான விளக்கம் சொன்னார். அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் முருகன் இடையனமாகி, நடுவாகி, தராசு முள்ளாகி,
அடியார்களுக்கு அருளி உள்ளார். எல்லாருமே நம்ம சங்கீத கச்சேரியில ஒரு பாட்டு கேட்டிருப்போம். என்ன கடைசியில தான் ஒரு பாட்டு தமிழ்ல பாடுவாங்க. சற்று கடினமான தமிழ்ல இருக்கும். அது என்ன பாடல் தெரியுமா? என்ன பாட்டு? திருப்புகழ். திருப்புகழ். அந்த திருப்புகழை அருளி செய்த மகான் யார் தெரியுமா? அருணகிரிநாதர். பொதுவா பாத்தீங்கன்னா நாம எல்லாம் எழுதுற நூலுக்கோ இல்ல நாம எழுதுற கட்டுரைக்கோ நாம தான் தலைப்பு வைப்போம். ஆனா அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழுக்கு யார் தலைப்பு கொடுத்தா தெரியா? முருகப்பெருமான். அடி எடுத்து கொடுத்ததே முருகப்பெருமான் தாங்க. அருணகிரி நாக்கை நீட்டடா நல்ல பிள்ளாய், முட்டை தரு என்று ஓது திருப்புகழை பாடு அப்படின்னு முருகப்பெருமான் ஆசீர்வதித்தார். முருகப்பெருமான் தமிழால் பெயர் வைத்து தமிழுக்கு பெயர் தந்து தமிழ் கடவுள் முருகனாகி தமிழ் இசையை காத்து தமிழுக்குள் தமிழானார் முருகன். அந்த திருப்புகழ் என்பது தமிழ் கடவுள் முருகனுக்கே மிக உச்சமான புகழ். இறைவனால் அந்த நூலுக்கு பெயர் வைக்கப்பட்ட ஒன்றே அருணகிரியினுடைய தமிழுடைய வெற்றிக்கு சான்று. அதனால தான் எப்படி வேலுக்குள்ள முருகன் இருக்காரோ இப்படி வெற்றியான தமிழுக்குள்ளும் இருக்கிறார். தமிழ் கடவுள் முருகன் என்ற தலைப்பு வில்லிசையில் திருப்புகழ் பாடாமலா? முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை தத்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என போது முக்கட்பரமக்கு சுருதி முற்பட்டது தப்பி திருவரும் முப்பத்து தமிழரும் அடி பேண பத்து தலை கத்த கனியொரு ஒற்றை கிரிமத்தை பொருளொரு வட்ட பகல் வட்ட பட்ட கிரகத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தது ஒரு பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுற நித்தப்பது வைத்து பைரவி திக்கொண்டன நிக்க கழுவுடு கழுதாட திக்கும் பரிகட்ட பைரவ தொக்கும் தகு தொக்கு தோறு சிற்றப்ப உருக்கு திகழக என போத கொத்து பறை கொட்ட களமிசை அருணகிரியினுடைய வாழ்க்கை சரியான உதாரணம். அவருடைய தப்புக்கு தண்டனையும் புண்ணாக்கி தண்டனையும் அவருடைய தமிழுக்கும் திருப்புகழும் ஆனாவில கொடுத்தார் இல்லையா? அருணகிரியில தமிழ்ல உயிரெழுத்துல கடைசி எழுத்து ஔவையார். ஔவையாருக்கு எப்படி சொன்னாருன்னா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு மேல இருந்து கேட்டாரு. பாட்டி என்னமோ ரொம்ப தேர்வு பண்ணி சொல்ற மாதிரி சுடாத பழமே போட அப்படின்னு மேல இருக்க சிறுவன் முருகன் தெரியாம சொல்லிட்டா. நாவல் பழத்தை உழுக்குனாரு, நிறைய வந்து விழுந்தது. தமிழ் எழுத்துக்கள் போல இருந்தது. எதை எடுக்கிறதுன்னு பாட்டிக்கு தெரியல. பசி வேற. பாட்டிக்கு இருந்தா அந்த பசிக்கு பேர் என்ன? தமிழ் பசின்னு தானே பேரு. தமிழ் பசியில ஒரு நாவல் பழத்தை எடுத்து அதை அப்படியே அப்படின்னு ஊதி சாப்பிட்டா. ஊதி சாப்பிட்ட உடனே முருகப்பெருமான் கேட்டது என்ன தெரியுமா? என்ன பாட்டி ஊதுகிறாயே? நான் சுடாத பழம் தான் போட்டேன், சுட்ட பழம் போல ஊதுகிறாயே, சுடுகிறதா அப்படின்னு கேட்டார். இப்பதான் பாட்டி தன்னை நினைச்சு வருந்தனாலும் நான் தான் தமிழரசி, நான் தான் தமிழரசி என்ற செருக்கோடு இந்த குழந்தையிடம் நடந்து விட்டேனே. இந்த குழந்தைக்கு தெரிந்த ஞானம் கூட எனக்கு தெரியவில்லையே. மண்ணில் விழுந்தது என்று ஊதினேன், ஆனால் அந்த சிறுவன் சுட்டு விட்டதா பழம் என்று கேட்டு என் செருக்கை அடக்கி விட்டார். பாட்டுக்கு மத்தியில் உலாவும் நான், மாட்டுக்கு மத்தியில் உலாவும் உன்னிடம் தோற்று விட்டேனே. முருகா, உன்னை போலவே இருக்கிறதே இந்த குழந்தை என்று அவள் நினைக்கும் போது அந்த முருகப்பெருமான் காட்சி அளித்தார். தாங்கி பிடித்தான் வேலன். ஔவைக்கு மயக்கம் வருமா? அவைக்கு தமிழால் ஏக்கம் தான் வரும். அந்த தமிழை தாங்குபவன் அவன்தானே. எப்படி அருணகிரியினுடைய தவறுக்கு தண்டனையும் தமிழுக்கு திருப்புகழுமோ அப்படி இங்கே நான் தான் தமிழரசி என்று நினைத்த செருக்குக்கு ஒரு பதிலும் மயக்கமும் அவளுடைய தமிழுக்கு ஏக்கமும் கொடுத்துத்தான் முருகப்பெருமான் கேள்வி கேட்க ஔவையார் பதிலாக பாடினார். மொத்தத்திலே தமிழ் கடவுள் முருகன் நமக்கு சொல்வது என்னன்னா, தமிழ் போல எல்லாரும் வாழணும். அதுக்கு யாரை கும்பிடணும்? தமிழ் கடவுள் முருகனை தான் கும்பிட வேண்டும். தமிழ் போல எல்லாரும் வாழ வேண்டும், தமிழ் போல எல்லாரும் வாழ வேண்டும். அதுக்கு தமிழ் கடவுள் முருகனை நாம் வணங்கிடணும். தமிழ் போல எல்லாரும் வாழ வேண்டும், அதுக்கு தமிழ் கடவுள் முருகனை நாம் வணங்கிடணும். அமுதான தமிழில்
உயிரெழுத்து மெய்யெழுத்து 3 புள்ளியாகும் ஆயுத எழுத்து. ஆமா. வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாமே எழுதும் போது ஒன்றாக சேர்ந்து வருகிறது. தமிழ் போல எல்லாரும் வாழ்ந்திடணும், அதுக்கு தமிழ் கடவுள் முருகனை வணங்கிடணும். மெல்லினம் வல்லினமோடு இடையினம் சேர்ந்ததுதான் 3 எழுத்து தமிழாகும் தெரிஞ்சுக்கணும். ஆமா. இது போல் இனபேதம் குணபேதம் மனபேதம் இல்லாமல் இருக்க வேணும் என்பதையும் புரிஞ்சிக்கணும். தமிழ் போல எல்லாரும் வாழ்ந்திடணும், அதுக்கு தமிழ் கடவுள் முருகனை நாம் வணங்கிடணும். வார்த்தைக்கு முதல் இறுதி இடங்களில் ஆயுத எழுத்து வராதத இங்கிடமா புரியணும். அதுபோல் வாழ்வில் வரும் பிரச்சனைக்கும் முதலிலும் கடைசியிலும் ஆயுதம் கையில் எடுக்காதிருக்கோணும். பழகி தமிழ் போல எல்லாரும் வாழ்ந்திடணும், அதுக்கு தமிழ் கடவுள் முருகனை நாம் வணங்கிடணும். இந்த உலகம் தமிழ் குடும்பம் ஒன்றாய் இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் வணங்கணும். ஆமாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹியூஸ்டன் தமிழ் ரசிக பெருமக்களே, இந்த உலகம் ஒரு வட்டம். உள்ளத்தால் குணத்தால் மனத்தால் எல்லாரையும் இணை வைப்பதே தமிழ் கடவுள் முருகப் பெருமானுடைய திட்டம். தமிழ் கடவுள் முருகன் நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? என்னங்க? பொதுவா வாழ்க்கையில வல்லினமாய் எங்கெல்லாம் வல்லினமா இருக்கணுமோ அங்க வல்லினமா இருக்கணும். மெல்லினமாய் எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்க மென்மையா இருக்கணும். இடையினமாய் எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்க இடையினமாய் ஒரு தராசு முள் போல இருக்கணும். இந்த இடம் பொருள் ஏவல் தெரிவதே தமிழினம். ஆமாங்க. தமிழ் அன்பு, பாசம், உண்மை, பெண்மை, வெற்றி, நேர்மை, தாய்மை, முருகு, வாழ்க, நன்றி அனைத்துமே 3 எழுத்துதான். தமிழாய் முருகனை வணங்குவோம். முருகனாய் தமிழை வாழ்த்துவோம். வாழியவே பல்லாண்டு காலம் தமிழால் ஒன்றிணைவோம். வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே ஹியூஸ்டன் தமிழ் மக்கள் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கிளாசிக்கல் ஆர்ட் சொசைட்டி ஆஃப் ஹியூஸ்டன் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அடுத்த முறை நாங்க நேரில் வந்து விழுப்பாட்டு பண்ணுவோம், ஜம்முன்னு பண்ணுவோம். வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பெரியோருக்கும் தாய்மாருக்கும் நன்றி. வாழிய 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 வாழியவே. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. ஹியூஸ்டன் தமிழ் ரசிக பெருமக்களே, நிர்வாகிகளே, உங்க எல்லாருக்கும் எங்களுடைய பாரதி திருமகனின் பணிவன்பான வணக்கம். இதுகாலம் நீங்கள் தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற வில்லுப்பாட்டை ரசிச்சிங்க. இதுல பங்கு பெற்றது 4 பேர். ஒன்று என் கணவனார் டாக்டர் எஸ் திருமகன், இஸ் மை பெஸ்ட் ஆஃப். மெயினா பண்ணது எங்கள் மகன் கலைமகன் 3ஆம் தலைமுறை. இவர் யார்? எங்கள் கலை குடும்பம் என்று சொல்லத்தக்க எங்கள் குடும்பத்துக்குள் ஒருவராக நாங்கள் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமா எங்க கூட வில்லிசையில வாசிக்கக்கூடிய மிகப்பெரிய கலைஞர், தபலா இசை வல்லுனர் மிஸ்டர் பி கணேஷ் ராவ் அவர்கள். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கும் வாசிச்சிருக்கார், எனக்கும் வாசிச்சிருக்கார், இப்ப கலைமகனுக்கும் வாசிச்சிருக்கார். தலைமுறை தாண்டிய பயணம் எங்களுடைய நட்பும் கலை பாசமும் ஒரு அன்பான குடும்ப கலைஞர் என்ற ஒரு பாசமும். இந்த பேண்டமிக் சமயத்தில் நம்ம எல்லாரும் ஒருத்தர் பார்க்கவே பயப்படுறோம். ஆனாலும் இந்த சமயத்தில் உங்களுக்காக எங்கள் வீட்டிற்கு வந்து இந்த அருமையான ஒளிப்பதிவில் கலந்து கொண்ட எங்கள் அன்பு சகோதரர் கணேஷ் ராவுக்கு அப்பா சார்பா, அம்மா சார்பா, உங்க சார்பா, எங்க சார்பா, என் கலைமகன் சார்பா, மொத்தத்துல இறைவன் சார்பா இந்த பொன்னாடியை என் கணவர் போட்டுகிறார். Thank you.